தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, நாகை, மயிலாடுதுறையில் இன்று கனமழை. காரைக்காலிலும் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. கடலூர், மயிலாடுதுறையில் நாளை கனமழை பெய்யும். காவிரி படுகை மாவட்டங்களில் மழை தொடரும் என்றும் கணிப்பு. நாகை, திருவாரூர் உள்ளிட்ட காவிரி படுகை மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. பல ஏக்கர் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியதால் சம்பா நெல் பயிரிட்ட விவசாயிகள் வேதனை. எல்லாமே 22 நாள் பயிர் எல்லாமே அழுகுற தருவாயில் இருக்கு. பாக்கி வடிகால்லாம் சரியில்லை, அதனால வடிய மாட்டேங்குது. பஞ்சு அப்படியே ஒரே வெள்ளையா கிடக்கு. சென்னையில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை தொடரும் என வானிலை மையம் தகவல். வரும் 23, 24 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை சுற்றுவட்டாரத்தில் அதிகனமழை பதிவு. ஊத்து, நாலுமுக்கு, காக்காட்சி உள்ளிட்ட பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க 2வது நாளாக தடை. 5 அருவியிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிப்பு. வரும் 22ஆம் தேதி வங்கக்கடலில் உருவாகும் புதிய காற்றழுத்தம் வலுப்பெறும் என இந்திய வானிலை மையம் அறிவிப்பு. மேற்கு வடமேற்கு திசையில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நகரும் என கணிப்பு. ராமேஸ்வரத்தில் காதலிக்க மறுத்ததாக கூறி 12ஆம் வகுப்பு மாணவி கொலை. சிறுமியை கொன்ற முனியராஜ் என்பவரை கைது செய்த காவல்துறை. ராமேஸ்வரத்தில் பள்ளி மாணவி குத்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் உறவினர்கள் போராட்டம். மாணவி கொலைக்கு நீதி கோரி ராமேஸ்வரம் துறைமுகம் காவல் நிலையத்தில் உறவினர்கள் முற்றுகை போராட்டம். ராமேஸ்வரத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி குத்தி கொலை செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிக்கிறது. பள்ளி செல்லும் மாணவிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத அவலத்துக்கு யார் பொறுப்பு எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. திமுக ஆட்சியில் 2021 முதல் 2023 வரையிலான 3 ஆண்டுகளில் மட்டும் 217 குழந்தைகள் படுகொலை. பள்ளி செல்லும் மாணவிகள், அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை எனவும் அன்புமணி விமர்சனம். ஒட்டப்பிடாரம், ஆலங்குளம், கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளோடு அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் 1-to-1 சந்திப்பு. தொகுதி செயல்பாடுகள் குறித்து நிர்வாகிகளிடம் ஆலோசனை. அதிமுகவினருடன் தொடர்பில் இருந்ததாக சுல்தான்பேட்டை திமுக மேற்கு ஒன்றிய செயலர் PV மகாலிங்கம் பதவி பறிப்பு. மகாலிங்கம் நீக்கப்பட்ட நிலையில் சுல்தான்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளராக R ரமேஷ் நியமனம். சபரிமலையில் கட்டுக்கடங்காத பெருங்கூட்டம். சன்னிதானம் செல்ல முடியாததால் பம்பா கணபதி கோயிலுடன் திரும்பும் பக்தர்கள்.
பாதுகாப்பு பணிகளுக்காக அரக்கோணத்திலிருந்து சபரிமலை சென்ற பேரிடர் மீட்புப் படை. அப்பாச்சிமேட்டில் பெண் உயிரிழந்ததை அடுத்து நடவடிக்கை. ஆந்திராவில் புட்டபர்த்தி சத்ய சாய்பாபா நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை. சத்ய சாய்பாபா நூற்றாண்டு நினைவு நாணயம், தபால் தலை வெளியீடு. प्राणपते स्वामी सर्वा प्राणपते आश्रित कल्पलतिका आश्रित कल्पलतिका बांधवा ओम जय जगदीश हरे मात पिता गुरुदैवमु मरियंतयु नीवे स्वामी புட்டபர்த்தி சத்யசாய் ஆசிரமத்தில் நூற்றாண்டு விழாவில் ட்ரம்ஸ், சிவமணி இசை நிகழ்ச்சி. சச்சின் டெண்டுல்கர், ஐஸ்வர்யா ராய் உள்ளிட்டோர் பங்கேற்பு. கோவை பயணம் குறித்து தமிழில் பதிவிட்டு பிரதமர் மோடி மகிழ்ச்சி. ரசாயன பயன்பாடு அல்லாத வேளாண் நடைமுறைகளில் கவனம் செலுத்துவதற்கு பாராட்டு. பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையை முன்னிட்டு கோவை மாநகரில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். 3000க்கும் மேற்பட்ட போலீசாருடன் பன்னடுக்கு பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டுவரப்பட்டது கோவை. பிரதமர் மோடியின் கோவை வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்டி போராட்டம். தந்தை பெரியார் திராவிடர் கழகம் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் விசிக, காங்கிரஸ் பங்கேற்பு. மதுரை, கோவைக்கு நோ மெட்ரோ என மத்திய அரசு நிராகரித்திருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சென்னைக்கு போராடி பெற்றது போல கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் சேவை கொண்டுவரப்படும் என்றும் உறுதி. கோவைக்கு மெட்ரோ வராது என இந்தியா கூட்டணி பொய் பரப்புரை செய்கிறது. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கோவைக்கு வருகிறார். அவரு கோவைக்கு வருவதற்கு முன்னாலேயே மெட்ரோ கோவைக்கு வராது அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை தூக்கி வீசி தவறான ஒரு அரசியலை இந்தி கூட்டணி செய்கிறது என்று எனது வன்மையான கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 92,000 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 3000 ரூபாய் உயர்வு. 1 கிராம் வெள்ளி விலை 173 ரூபாய்க்கு விற்பனை. ChatGPT உள்ளிட்ட முக்கிய தளங்கள் சில மணி நேரம் முடங்கியது ஏன்? தவறான உள்ளமைவுக்கு கோப்பினால் பாதிப்பு ஏற்பட்டதாக இணைய உள்கட்டமைப்பு நிறுவனமான கிளவுட்ஃபேர் விளக்கம். மாமல்லபுரம், திருமலை நாயக்கர் மஹால் உள்ளிட்ட தொல்லியல் தலங்களை கட்டணமின்றி இன்று பார்வையிட அனுமதி. உலக பாரம்பரிய வாரம் கொண்டாடப்படுவதையொட்டி சலுகை. கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி 4764 சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு.
பக்தர்கள் மலையேற அனுமதி வழங்கப்படுவது குறித்து விரைவில் தெரிவிக்கப்படும் என அமைச்சர் ஏவவேலு தகவல். இப்போ இன்னைக்கு காலையில் கூட மழை பெஞ்சுட்டு இருக்குது. இந்த மழை எப்படி தொடரணும்லாம் சொல்ல முடியாது. அதனால் அப்போ தீபத்தப்ப மலையினுடைய உறுதித்தன்மையை முடிவு செய்து தான் அப்போ ஆன்மீக மக்களை வர்றதா இல்லையான்றதை முடிவு பண்ண முடியும் மொழிய இப்போ பண்ண முடியாது. வாக்குச்சாவடி நிலை அலுவலருக்கான ஊதியம் 6,000 ரூபாயிலிருந்து 12,000 உயர்வு. எஸ்ஐஆர் பணிக்கான ஊக்கத்தொகையும் 1,000 2,000 அதிகரிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 15க்கும் அதிகமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. தனியார் நிறுவனங்கள், தொழிலதிபர்கள் வீடுகளிலும் விசாரணை. தூத்துக்குடியில் சாலை விபத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 3 பேர் உயிரிழப்பு. கடற்கரை சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த கார் மரத்தில் மோதி விபத்து. வங்கதேச அணிக்காக 100 டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்ற முதல் வீரரானார் முஸ்தபியுர் ரஹீம். அயர்லாந்து அணிக்கு எதிரான 2வது டெஸ்டில் புதிய சாதனை படைத்தார்.